ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் 15 நிமிஷத்தில் உடனடியாக பண்ணக்கூடிய அட்டகாசமான டிஃபன் சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே குக்கருக்கு மாற்றிடலாம். 1/2 கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 10 போல் சின்ன வெங்காயம், 4-5 பல் போல் இடித்த பூண்டு, 2 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹோட்டல்களெல்லாம் பார்த்திங்கன்னா மசூர் தால் அதே மாதிரி கொஞ்சமாக தான் துவரம்பருப்பு சேர்த்துவாங்க. அந்த சாம்பாரினுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பாருக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5-6 போல் வெந்தயம், சின்னதாக ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த மசாலா பொடியை வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் மசாலா மேல் பொடி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விதமான டிஃபன் சாம்பாருக்கும் நம்ம 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தூவி இறக்கணும் அப்படின்னா சாம்பாரினுடைய வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்லேயும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மசிய இருக்கணும் பருப்பு. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் விப்பர் பட்டனில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்குன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பருப்பு கெட்டியாக வேக வச்சுருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டேன். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க மேல் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போக சாம்பாரை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டிஃபன் சாம்பாருக்கு நம்ம புளி சேர்த்தக்கூடாது. பருப்பு நல்லா மசிய வெந்ததுனால நான் விஸ்கு வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். பருப்பு தெரியாமல் இருந்தால் தான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு சாம்பார். கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.